உங்கள் எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லுகிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இச்சியாதிருப்பாயாக என்று என்கிற கட்டளையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் இச்சிக்க கூடாது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் ஒரு இடத்திலே இஸ்ரவேலை குறித்து சொல்கிற பொழுது, இஸ்ரவேலே, நான் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன், நீ கர்த்தருடைய சந்நிதிக்கு 3 தரம் வருஷத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி நீ வருகிற பொழுது உன் தேசத்தை யாரும் இச்சிப்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம் என்றால், உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் சொத்துக்களையும் உங்கள் வாகனங்களையும் உங்களுக்குள்ள யாதொன்றையும் பிறர் இச்சியாதிருக்கும்படி செய்வது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வர வேண்டும். அப்பொழுது அவர் மனிதனுடைய கண்களிலிருந்து உங்களை காப்பார். கர்த்தருடைய கேமரா, அதாவது கண்காணிப்பு கேமரா உங்களுக்குள்ள யாதொன்றின் மீதும் விழ வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயம் அவ்விதமாக செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.